எதிர்ப்புகளை நடுங்க வைக்கும் இடி ஒலியாய், இன உணர்வு தீப்பந்த பேரொழியாய், இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய், புதைக்கே மறுப்பு சுனை இங்கர்சாராய், எப்போதும் பேசுகின்ற ஏதன்ஸ் நகர் சாக்ரட்டீஸாய், ஏனென்று கேட்பதிலே வைர நெஞ்ச வாழ்க்கையராய், என் தந்தை பெரியாரும் வாழ்ந்துட்டார், நம் சிந்தையான ஒவ்வொன்றும் நிறைந்துட்டார். அந்த எழுச்சி ஞாயிற்கு 100ஆண்டு விழா. 70ஆம் ஆண்டு பிறந்தது எங்கள் அண்ணனுக்கு. புயல் காற்று ஒரு பூந்தென்றலை பிள்ளையாய் பெறுவதுண்டு. அப்படி பிறந்த பிள்ளைதான் நம் அண்ணன் எனும் மந்தமாருதம். சண்ட மாறுதங்களையும் தன் இன்முகத்தால் விரட்டுகின்ற மந்தமாருதம். பெரியாரின் வழக்கரமாய், அறிவில் வறியோரை கரையேற்றும் இசைப்படராய், சிறியோரின் பிழை பொறுக்கும் செங்கதிராய், வெறியோரை பணிய வைக்கும் வித்தகராய், அண்ணா நெறியோடு முறையோடு நம்மை வளர்த்தார். ஒங்கு கடலடையும் பூவையரின் மென்னடையும் தன் புது தமிழ்நடையில் காட்டியவர். பொல்லாண்டு உரைப்போரை வாதத்தில் மாட்டியவர். பொடியெடுத்து போடும் நேரம் புன்னகையால் எதிரிகளை பொடியாக்கி வாட்டியவர். புழுதி குணம் படைத்தோரை ஓட்டியவர். பொன்மகிடம் தமிழ்த்தாக்கி சூட்டியவர். எழுதுகோல் வைத்திருந்தார் அண்ணா. அது ஏமாந்த தமிழர்களின் தலையெழுத்தை மாற்ற தாளி உழுதகோல். அந்த எழுதுகோல் படைத்ததுதான் காஞ்சி இதழில் நாம் கண்ட கைவண்ணம். சிறுகதையாய் சித்தரித்தார் வண்டிக்கார மகனை. திரைக்கதைக்கு தேவையான மாற்றங்கள் செய்து உரையாடல் தீட்டுகின்ற வாய்ப்பினையும் நான் பெற்றேன். கொள்கைதனை பரப்புவதே என் கலைப்பணி என எல்லோரும் அறிந்திடுவேன். அப்பணிதான் அண்ணா வழி திருப்பணியாம். திரைப்பணியால் திருந்த வேண்டும் நம் நாடு, இல்லையே சூழ்ந்து விடும் தீராத கேடு. அந்த எண்ணத்தை மனதில் வைத்து எடுத்துள்ளார் இப்படத்தை. இனிய லட்சியத்தில் வெற்றி பெற இந்நாட்டு பெருமக்கள், தாய்மாரே பெரியோரே, தங்கம் நிகர் உடன்பிறப்புக்காள் தந்திடுவீர் ஆதரவை. கலைஞராயிரம் வந்துட்டாரு. ஜமீன்தார் வர்றார். மேல் வேட்டியை எடுத்து இடுப்புல கட்டுங்க. ஜமீன்தார் ஜம்புலிங்க பூபதி. ஜமீன்தார் ஜம்புலிங்க பூபதி. ஜமீன்தார போய் நீங்க வாழ்கன்னு சொல்றதா? என்னடா நியாயம்? ஏதோ அவர் வார்த்தை உங்களை வாழ்கன்னு சொன்னா கொஞ்ச நாள் உயிரோட இருப்பீங்க. நீங்க கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பெரியவங்களுக்கு என் நமஸ்காரம், சின்னவங்களுக்கு என் ஆசீர்வாதம். உங்க குறைகள் என்ன? எழுதுறீங்கம்மா, எழுதுறீங்க. நீங்கள்லாம் என் காலில் விழுந்து கும்பிடுறீங்களே, நான் என்ன மகானா?